நமக்கு இந்த மீன் கரைஞ்சிலாம் போகாது. நல்லாவே கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு மீனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம். இப்போ நான் நம்ம வீட்டில் 300 ருபீஸுக்கு வாங்கினேன் மீனில் நம்ம குழம்பு, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். மீன் குழம்பு, மீன் வறுவல், சாம்பார், சாதம். சிம்பிளாக நம்ம மீன் கறி, மீன் வறுவல் பண்ணிட்டோம். மீன் குழம்பு கூடவே சாம்பார் வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் முடிச்சுக்கலாம். அடுத்த நாளும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். டிஃபன் எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு சூட்டபுளாக இருக்கும். சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்னு உங்கள் கூட பேசிக்கிட்டு இந்த சிம்பிளான மீன் குழம்பு, மீன் வறுவலை காட்டுறேன். மெயினாக மீன் குழம்பு தான் இதில் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வறுவல் கூட வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு புளி ஊற வைக்கணுன்னா வெறும தண்ணியில் அப்படியே பச்சை தண்ணியிலே ஊற வைக்காமல் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சோம்னா அந்த புளி நல்லா கரையும். நமக்கு கரைசல் நல்லா திக்காக கிடைக்கும். கோந்து தனியாக, சக்கை தனியாக போயிடும். இல்லைன்னா ஒன்றும் அதிகமாக தான் கரையும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு புளி கரைக்கிறதுனால குழம்புக்கும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். புளி கொதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இது கூடவே நம்ம தக்காளியும் போட்டு வேக வச்சு புழிஞ்சி கரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளியில் வெட்டி இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் வெந்நீரில். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்ம வீட்டுக்கு குழம்பு எவ்வளோ எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் தட்டியும் கொஞ்சம் தட்டாமல் நறுக்குன வெங்காயம், இது பூண்டு பல் கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் தட்டியும், கருவேப்பிலை, வடகம். இப்போ எண்ணெய் நமக்கு காஞ்சிருக்கு. சமையல் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறோம். இதில் வடகம் போட்டுக்கிறோம். நம்ம பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச இந்த தக்காளி தனியாக எடுத்துகிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்குள்ளே நமக்கு வதங்கிட்டுருக்கு. இதுலேயே அந்த தக்காளி இப்போ நீங்கள் கொஞ்சம் 2 தக்காளி பச்சையாக போடணும்னு ஆசைப்பட்டாலும் போட்டுக்கலாம். வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப சிம்பிள் ஃப்ளேமில் நம்ம இந்த தக்காளி தோல் எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி போடுவோம். கரைச்சி அந்த இதில் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தும் வதக்குவோம். வீட்டில் ஒரே குழம்பு தூள் தாங்க. அது நம்ம பல தூளெல்லாம் போடுறதில்ல. குழம்பு தூள் அதில் போட்டுக்கிறோம். அதையே போட்டு நல்லா வதக்குறோம். அவங்கவுங்க வீட்டில் தூள் இல்லை கடையில் வாங்கினாலும் சரி, காரத்துக்கு ஏற்ப உங்களுடைய டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தூள் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் கொதிக்க வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசலையும் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு இது நல்லா எண்ணெயோட பெசரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றலாம். இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும்.
நமக்கு இப்போது இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்குது. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். புளியை கரைச்சி இந்த மாதிரி கோந்தெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துருவோம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கொதிக்க வைப்போம். அப்புறம் கொதித்த பிறகு கொஞ்சம் கெட்டி தண்ணிக்கு வரும். இந்த புளி தண்ணி கூடவே நம்ம தேவையானது குழம்பு கொதிக்கிறதுக்காக தண்ணி விட்டுடணும். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பதம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் அப்புறம் கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும்போது போட்ட உப்பு தான். இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள், திக்காக இருக்குது. குழம்பு நமக்கு சரியான அளவு வந்துடுச்சு. நம்ம நிறைய வச்சுருந்தோம், அதை அப்படியே கொதித்து திக்காயிடுச்சு. இந்த டைமில் நான் நல்லா டேஸ்ட்லாம் பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றவங்களுடையது தான். இப்போ மீன் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும், அப்போ தான் மீன் போடணும். அதே போல் தண்ணியோடு போடக்கூடாது மீனை. இதை நல்லா நான் புழிஞ்சு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் போடணும். சில பேர் அப்படியே தண்ணியோடு போட்டாங்கன்னா குழம்பே வந்து டேஸ்ட் இல்லாமல் சல்லுன்னு இருக்கும். நல்லா புழிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் மீனை போடணும். அதுக்கப்புறமும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு இந்த மீன் கரைஞ்சிலாம் போகாது, நல்லாவே கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு மீனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம். இப்போ நான் நம்ம வீட்டில் 300 ருபீஸுக்கு வாங்கினேன் மீனில் நம்ம குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும்.